ஹேய் ப்ரைஸ் லார்ட். உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி சொல்லட்டுமா? என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? கவனிங்க, நான் சொல்கிறேன் என்னென்னு. நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவரோட பாதத்தில் போய் உட்காந்து, ஆண்டவரே என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? நம்மளோட காரியத்தை பற்றி ஆண்டவர்கிட்ட நம்ம புலம்ப ஆரம்பிச்சிருவோம். நிறைய காரியத்தை குறித்து, ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, எனக்கு இந்த தடையாக இருக்குது, அது தடையாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய காரியத்தை நம்ம பேசிகிட்ருப்போம். ஆனால் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை நமக்கு கேட்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம கேட்கணுன்னா, ஒரு 5 காரியத்தை நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். முதலாவது, ஆண்டவரை வெல்கம் பண்ணுங்கள். போய் ப்ரேயரில் உட்கார்ந்த உடனே ஆண்டவரை வெல்கம் பண்ணுங்கள். சொல்லுங்கள், we are welcoming you Lord, we are welcoming you Holy Spirit அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொன்று, எல்லா காரியத்தையுமே மறந்துட்டு அமைதியாக ஆண்டவரோட பாதத்தில் உட்காருங்க. மூன்றாவது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நம்ம தேங்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட வாழ்க்கையில். இன்றைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோன்னா அது அவரோட கிருபை இல்லாமல் இருக்காது. நாலாவது, எல்லா காரியத்துக்காகவும் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய வாழ்க்கையில் டெய்லியும் நம்ம எப்படி இருக்கோன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ நம்மளுடைய செயலில், சிந்தனையில், நடக்கையில், பார்வையில், பேச்சில், இருதயங்களில் ஏதாவது ஒரு தவறு இருக்குதுன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. லாஸ்ட், அமைதியாக உங்களை மொத்தமாக ஆண்டவரிடத்தில் சரண்டர் பண்ணுங்கள். அப்பா, நான் முழுமையாக என்னை உங்கள் இடத்துல சரண்டர் பண்ணுறேன். ஆவியானவரே, என்னை நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்ஸால் நிரப்புங்க, என்னை ப்ளஸ் பண்ணுங்கள், நீங்கள் என்கிட்ட பேசுங்க, என்னை உங்களோட க்ளோரிக்காக யூஸ் பண்ணுங்கள், என்னை நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வச்சுருக்கீங்கன்றதை எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லும் போது அவருடைய பிளான்ஸ், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு காண்பித்து தருவார். ஸோ உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவருடைய பர்பஸ் நிறைவேறணும்னு நினைக்கும் போது இந்த வசனத்தை ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். சங்கீதம் 37:7 சொல்லியிருக்கு, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கே காத்திருன்னு சொல்லி. ஸோ நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட நம்மளை முழுசாக சரண்டர் பண்ணி திருந்து அவரோட பர்பஸில் நம்ம நடக்கும்போது அவரோட பிளான்ஸ், ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் அளவில்லாமல் இருக்கும். ஸோ தொடர்ந்து ஜெபிங்க, ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.